வணக்கம். வாரன் பஃபெட்டின் கட்டுரைகளோட இந்த தொகுப்ப நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ம். இது சும்மா பங்குச்சந்தை டிப்ஸ் பத்தின புத்தகம் இல்ல. உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள்ல ஒருத்தரோட மனசுக்குள்ள நாம ஒரு பயணம் செய்ய போறோம். ஆமா. அவர் எப்படி யோசிக்கிறார், ஒரு தொழிலை எப்படி பார்க்கறார், நாம எல்லாரும் செய்யற தப்புகளை அவர் எப்படி தவிர்க்கிறாருன்னு. இது பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமா நிதி முடிவுகளை எடுக்கணும்னு நினைக்கிற உங்களை போன்ற எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். கரெக்ட். இது வெறும் எந்த ஸ்டாக் வாங்கலாங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதில்ல. அதை விட ஆழமா ஒரு தொழில்னா என்ன, அதோட உண்மையான மதிப்பென்ன. அப்புறம் ரிஸ்க். ஆமா. ரிஸ்க்னா நாம எதை கண்டு பயப்படணும், எதை கண்டு பயப்படக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்குது. ஒரு கம்பெனியை நடத்துறதுல இருந்து நாம முதலீடு செய்யும்போது செய்யற பொதுவான தவறுகளை தவிர்க்கிறது வர அவரோட கொள்கைகளை நாம அலசி ஆராய போறோம். சரி, அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. பஃபெட் சொல்றாரு, பெரும்பாலான கம்பெனிகளோட அந்த பங்குதாரர் கூட்டங்கள் இருக்குல்ல, ஆமா, ஆனுவல் மீட்டிங்ஸ். அதெல்லாம் ஒரே போலித்தனமா நேரத்தை வீணடிக்கிறதா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அவரோட பர்க்ஷயர் ஹாத்வே கூட்டங்கள் ஒரு திருவிழா மாதிரி நடக்குமாமே. ஏன் அந்த வித்தியாசம்? அது ஏன்னா அங்க உண்மையான நேர்மையான உரையாடல் நடக்கும். பஃபெட்டும் அவரோட பார்ட்னர் சார்லி மங்கரும் மேடையில உட்கார்ந்து மணிக்கணக்கா வர்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒளிவு மறைவில்லாம பதில் சொல்வாங்க. ஓ, இது வெறும் ஷோ கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு: வெளிப்படைத்தன்மை. ஒரு முதலாளியா நீங்க அந்த தொழிலோட உண்மையான நிதி நிலைமையை தெரிஞ்சுக்க முழு உரிமை இருக்குன்னு பஃபெட் நம்புறாரு. அதாவது அவர் நம்ம இடத்துல இருந்தா அவருக்கு என்ன தகவல் வேணுமோ அதே தான் நமக்கு கொடுப்பாரு. சரியா சொன்னீங்க. அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை இல்லேனா அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இதிலேந்து தான் முதலீட்டாளர்களுக்கான அவரோட எச்சரிக்கை மணி ஒலிக்க ஆரம்பிக்குது. ஒரு கம்பெனியோட சிஇஓ சில விஷயங்களை செஞ்சா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. அது என்னென்ன? அதுல முக்கியமா 3 விஷயங்களை சொல்றாரு. முதல்ல, ஒரு சிஇஓ எங்க கம்பெனி வருஷம் வருஷம் 15% வளர்ச்சி அடையும்னு நான் கேரண்டி தர்றேன்னு சொன்னா உடனே சந்தேகப்படணும். ஆமா. ஏன்னா பிசினஸ் உலகத்துல எதுக்குமே கேரண்டி கிடையாது. அப்படி ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தா அவர் அந்த நம்பரை அடையறதுக்காக தப்பான வழிகள்ல போக வாய்ப்பு இருக்கு. சரி, ரெண்டாவது, ரொம்ப சிக்கலான கணக்கு வழக்கு முறைகள். கணக்கு ரிப்போர்ட்டை பார்த்தா ஒண்ணுமே புரியலனா அது நம்மளோட தப்புன்னு நாம நினைக்க கூடாது. நம்மள குழப்பறதுக்காகவே அப்படி செஞ்சிருக்கலாம். ஆமா, நிதிநிலை அறிக்கையோட அடிக்குறிப்புகள், அந்த ஃபுட் நோட்ஸ், ஒரு நாவல் அளவுக்கு நீளமா புரியாத மொழியில இருந்தா அங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவரோட கருத்து ரொம்ப சிம்பிள். என்னென்ன? ஒன்னு குழப்பமா இருந்தா அது வேணும்னே தான் குழப்பமா வைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இது சிஎஃப்ஓவோட பொறுப்பு வரைக்கும் போகுது. பஃபெட் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சுட்டி காட்டுறாரு. ஒரு டைப்பிஸ்டுக்கு நிமிஷத்துக்கு இத்தனை வார்த்தை டைப் பண்ணணும்னு இலக்கு இருக்கு. ஆனா பல கம்பெனிகள்ல சிஇஓவுக்கு அந்த மாதிரி தெளிவான செயல்திறன் அளவுகோலே இல்ல. ஆமாம்ல. இதனால கம்பெனி மோசமா செயல்பட்டாலும் சிஇஓ பெரிய சம்பளம் வாங்கிட்டு போற நிலைமை இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது சிஇஓவோட தனிப்பட்ட பொறுப்புன்னு அவர் உறுதியா நம்புறாரு. அதனாலதான் அவரோட அந்த புகழ்பெற்ற வாக்கியம் வருது: நாங்க பணத்தை இழக்க தயாராக இருக்கிறோம். ஆமா, எங்க கம்பெனியோட பணமா இருந்தாலும் சரி, எங்க சொந்த பணமா இருந்தாலும் சரி, ஆனா எங்க நற்பெயரை ஒரு துளி கூட இழக்க தயாராக இல்ல. சரி, ஒரு கம்பெனியை எப்படி நடத்தணும்னு பார்த்தோம். இப்போ எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் பங்குச்சந்தைய கணிக்க முயற்சி செய்றாங்க, ஆனா பஃபெட் அதை செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் எப்படி முடிவெடுக்கிறார்? அவரோட முதலீடு உத்தி தான் என்ன? நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பஃபெட் ஒரு ஜோசியக்காரர் இல்ல, அவர் ஒரு பிசினஸ் அனலிஸ்ட். ஓகே. சந்தை நாளைக்கு ஏறுமா இறங்குமான்னு அவரு கவலைப்படுறதே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தொழிலை ஆழமா ஆராய்ந்து அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு நீண்ட காலத்துக்கு அந்த தொழில் நல்ல லாபம் தருமான்னு மட்டும்தான் பாப்பாரு. இங்கதான் அவரோட புகழ்பெற்ற மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிற உருவகம் வருது. ஆமா, இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எப்படி வேலை செய்யுது? கற்பனை பண்ணிக்கோங்க, மிஸ்டர் மார்க்கெட்னு ஒருத்தர் உங்க பிசினஸ் பார்ட்னர். ஆனா அவருக்கு ஒரு மனநிலை ப்ராப்ளம் இருக்கு. ஹாஹா, சரி. சில நாள் ரொம்ப சந்தோஷமா குஷியா இருப்பாரு. அன்னைக்கு நம்ம பிசினஸ் சூப்பர், நான் என் பங்குகளை ரொம்ப அதிக விலைக்கு விக்கிறேன்னு சொல்லுவாரு. இன்னும் சில நாள் ரொம்ப சோகமா உலகமே அழிய போற மாதிரி பேசுவாரு. அன்னைக்கு ஐயோ எல்லாம் நாசமா போச்சு, என் பங்குகளை ரொம்ப கம்மி விலைக்கு தர்றேன், யார் வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரு. ஓகே, அப்போ நாம என்ன செய்யணும்? அதுதான் விஷயமே. அவரை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. அவர் சோகமா இருந்து நல்ல பங்குகளை மலிவான விலைக்கு கொடுக்கும்போது அது நமக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஆஹா. அவர் ரொம்ப குஷியா இருந்து அதிக விலை கேட்கும்போது நாம சும்மா இருக்கலாம், இல்லனா நம்ம கிட்ட இருக்கிறத விக்கலாம்.
சந்தையோட இந்த முட்டாள்தனமான உணர்ச்சிகளை பார்த்து நாம பயப்படாம அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ நிச்சயமா. டுத்தோப்போ கோவிட் வந்தப்போ சந்தை பயங்கரமா விழுந்துச்சு இல்லையா? எல்லாரும் பயந்து வித்தாங்க. ஆனா பஃபெட் மாதிரி யோசிக்கிறவங்க, ஆஹா மிஸ்டர் மார்க்கெட் ரொம்ப சோகமா இருக்காரு, நல்ல கம்பெனிகளை டிஸ்கவுண்ட்ல வாங்குற இதுதான் சான்ஸ்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு நுகர்வோரா நாம விலை குறையணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு முதலீட்டாளரா விலை ஏறணும்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டு மனநிலையும் ஒன்னா பார்க்க பஃபெட் நமக்கு கத்து கொடுக்கறார். அவரோட ஹாம்பர்கர் உதாரணம் இது சூப்பரா விளக்குது. உங்களுக்கு ஹாம்பர்கர் சாப்பிட பிடிக்கும்னா மாட்டிறைச்சியோட நிலை குறையும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க இல்லையா? ஏன்னா இன்னும் நிறைய வாங்கலாம். ஆமா. ஆனா முதலீட்டாளர்கள் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட பங்கு விலை ஏறும்போது சந்தோஷப்படுறாங்க. இது எவ்வளவு முரணா இருக்கு? சரியா சொன்னீங்க. இது பல்வகைப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் பத்தின அவரோட கருத்துக்களுக்கும் நம்மள கொண்டு போகுது. ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எல்லா நிதி ஆலோசகர்களும் டோன்ட் புட் ஆல் யோர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்றாங்க. அதாவது எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்க, பிரிச்சு வைங்கன்னு. பஃபெட் சொல்றது அதுக்கு நேர் எதிரா இல்லையா? இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? நல்ல கேள்வி. பஃபெட் சொல்றது என்னன்னா, புரியாத பல தொழில்கள்ல பணத்தை பிரிச்சு போடுறதுக்கு பதிலா உங்களுக்கு நல்லா புரிஞ்ச, நீங்க ஆழமா நம்புற சில நல்ல தொழில்கள்ல மட்டும் முதலீடு செய்யுங்கன்னு சொல்றாரு. ஓ, தெரியாத விஷயத்துல முதலீடு செய்யறது தான் உண்மையான ரிஸ்க். 100 கம்பெனிகள்ல பணத்தை போட்டுட்டு அதுல ஒன்ன பத்தி கூட முழுசா தெரியாம இருக்கிறதுக்கு பேரு பாதுகாப்பு இல்ல, அது அறியாமை. அதனால தான் அவரு பீட்டா மாதிரி அளவீடுகளை நம்புறதை எதிர்க்கிறாரு. ஒரு நிமிஷம், இந்த பீட்டானா என்ன? நிறைய பேர் இத பத்தி பேசுறாங்களே. ஓ, அது சந்தையோட ஏற்ற இறக்கத்துக்கு ஒரு பங்கு எந்த அளவுக்கு ஆடுதுன்னு காட்டுற ஒரு கணக்கு தான் இந்த பீட்டா. பீட்டா அதிகமா இருந்தா அது ரொம்ப ரிஸ்கான பங்குன்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா பஃபெட் சொல்றாரு, ஒரு கம்பெனியோட விலை தினமும் ஏறி இறங்குறது ரிஸ்க் இல்ல, அந்த கம்பெனி திவாலாவது தான் உண்மையான ரிஸ்க்னு. ஒரு நல்ல கம்பெனியோட விலை தற்காலிகமா குறைந்தா அது ஆபத்து இல்ல, அது ஒரு வாய்ப்பு. இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, ஒரு நல்ல முதலீட்டாளரா எப்படி சிந்திக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம்? பஃபெட் இதை எப்படி பார்க்கறார்? அவர் முதலீடுகளை ரொம்ப எளிமையா 3 வகையா பிரிக்கிறார். முதலாவது நாணயம் சார்ந்தவை, கரன்சி பேஸ்ட். அதாவது பேங்க் டெபாசிட், பாண்டுகள் மாதிரி. கரெக்ட். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பாதுகாப்பா தெரியும். ஆனா பஃபெட் சொல்றாரு, இதுல ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கு, பணவீக்கம். ஆமா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 10 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாய்க்கு கிடைக்காது. நம்ம பணத்தோட வாங்கும் சக்தி குறைஞ்சிட்டே போகுது. சரியா சொன்னீங்க. அரசாங்கங்கள் பணத்தை அச்சிட்டுக்கிட்டே இருக்கிறதால பணத்தோட மதிப்பு காலப்போக்குல குறையுது. உங்க டெபாசிட் 6% வட்டி கொடுத்தாலும் பணவீக்கம் 7% இருந்தா உண்மையில நீங்க உங்க பணத்தை இழந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ரெண்டாவது வகை உற்பத்தி செய்யாத சொத்துக்கள், நான் ப்ராடக்டிவ் அசெட்ஸ். இதுக்கு சிறந்த உதாரணம் தங்கம். 1 கிலோ தங்கத்தை வாங்கி ஒரு பெட்டியில பூட்டி வச்சா 100 வருஷம் கழிச்சும் அது 1 கிலோ தங்கமா தான் இருக்கும். அதுவா எந்த வருமானத்தையும் உருவாக்காது. அப்போ ஏன் மக்கள் தங்கம் வாங்குறாங்க? ஏன்னா எதிர்காலத்துல எல்லாரும் இன்னும் அதிகமா பயப்படுவாங்க, அப்போ தங்கத்தோட விலை ஏறும்னு ஒரு நம்பிக்கை. அதாவது உங்களை விட பெரிய ஒரு முட்டாள் கிடைப்பாருன்னு நம்பி வாங்குறது. அதேதான். பஃபெட்டை பொறுத்தவரை இது முதலீடு இல்ல, இது ஒரு ஊக வணிகம். அப்போ 3வது வகை தான் அவருக்கு பிடிச்சது? ஆமா, 3வது வகை தான் பஃபெட்டுக்கு ரொம்ப பிடிச்சது. உற்பத்தி சொத்துக்கள், ப்ரொடக்டிவ் அசெட்ஸ். அதாவது நல்லா நடக்கிற தொழில்கள், விவசாய நிலங்கள், வாடகைக்கு விடப்பட்ட கட்டிடங்கள். ஏன்னா இவைகள்லாம் வருமானத்தை உருவாக்குது. ஒரு கம்பெனி பொருட்களை வித்து லாபம் சம்பாதிக்குது, ஒரு விவசாய நிலம் விளைச்சலை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இந்த சொத்துக்கள் தொடர்ந்து வருமானத்தை ஈட்டி அந்த வருமானத்தை மறுமுதலீடு செஞ்சு காலப்போக்குல தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். இந்த 3 வகையையும் ஒப்பிட்டு பார்த்தா நீண்ட காலத்துக்கு செல்வத்தை உருவாக்குறதுக்கு உற்பத்தி சொத்துக்கள் தான் மிகச்சிறந்த வழிங்கிறது பஃபெட்டோட ஆணித்தரமான கருத்து. அப்போ நீங்க உங்க முதலீடுகளை பார்க்கும்போது கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இதுல எவ்வளவு பணம் சும்மா பணவீக்கத்துல கரைஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு தங்க மாதிரி எந்த மதிப்பையும் உருவாக்காம இருக்கு, எவ்வளவு ஒரு தொழில் மாதிரி உண்மையிலே வளர்ந்து உங்களுக்கு வருமானம் தருது. கரெக்ட். இந்த பார்வை உங்க போர்ட்ஃபோலியோவை மொத்தமா மாத்திடும். இந்த சிந்தனை தான் மற்றவர்கள் பேராசையுடன் இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டும், மற்றவர்கள் பயப்படும்போது நீங்கள் பேராசையுடன் இருக்க வேண்டும் என்ற அவரோட புகழ்பெற்ற அறிவுரைக்கு காரணம். ஆமா,
இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் விமானத்துறை. விமான நிறுவனங்கள் ஒரு உற்பத்தி சொத்து தான். ஆனா அந்த தொழில்ல இருக்கிற போட்டி மிக கடுமையானது. எப்படி? ஒருத்தர் டிக்கெட் விலையை குறைச்சா மத்தவங்களும் குறைக்க வேண்டிய கட்டாயம். இதனால யாருமே சரியா லாபம் பார்க்க முடியாது. இத விளக்க பஃபெட் ரிச்சர்ட் பிரான்சன் சொன்ன ஒரு ஜோக்க மேற்கோள் காட்டுறாரு. என்ன அது? ஒரு கோடீஸ்வரன் எப்படி சீக்கிரமா மில்லியனர் ஆகலாம் தெரியுமா? அவர் ஒரு விமான நிறுவனத்தை வாங்கினா போதும்னு சொன்னாராம். ஹாஹா, நல்ல ஜோக். பஃபெட்டே கூட ஒரு விமான நிறுவனத்துல முதலீடு செஞ்சு கை சுட்டுக்கிட்டதா ஒத்துக்கிறாரே. ஆஹா, அதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, ஒரு கம்பெனியோட கணக்கு வழக்குகள் நல்லா இருக்கிறது மட்டும் போதாது, அது இயங்குற தொழில் சூழல் எப்படிப்பட்டதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். சில தொழில்கள் இயற்கையாவே முதலீட்டாளர்களுக்கு எதிரா இருக்கும். சரி, ஒரு நல்ல முதலீட்டாளரா எப்படி சிந்திக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா பஃபெட் வெறும் பங்குகளை வாங்குறவர் மட்டும் இல்லையே, அவர் முழு கம்பெனிகளையும் வாங்குறார். அந்த மாதிரி ஒரு பெரிய டீல அவர் எப்படி பார்க்கறாரு? அந்த ஒப்பந்த கலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ஒரு கம்பெனியை வாங்குறத ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதோட ஒப்பிடுறார். ஓ, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணா எப்படி வாழ்க்கை பிரச்சனையில முடியுமோ, அதே மாதிரி அவசரப்பட்டு ஒரு கம்பெனியை வாங்கினா நஷ்டத்துல தான் முடியும்னு சொல்றாரு. பொறுமையா காத்திருந்து சரியான வாய்ப்பு வரும்போது தான் செயல்படணும். அவர் என்ன மாதிரி பார்ட்னரை தேடுறார்? அவர் 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கறாரு. ஒன்னு, அந்த தொழில் அவருக்கு புரியணும். 2வது, அந்த தொழிலை நடத்துற நிர்வாகம் திறமையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். குறிப்பா அந்த தொழில ஒரு குழந்தைய மாதிரி பாசத்தோட வளர்த்த உரிமையாளர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா கம்பெனியை வித்த பிறகும் அவங்க அந்த தொழிலோட தொடர்புல இருக்கணும்னு விரும்புவாங்க. வெறும் பணத்துக்காக கம்பெனியை விற்கிற ஆட்களை விட இந்த மாதிரி ஆட்களை தான் அவர் தேடுறாரு. அப்போ கம்பெனியை வாங்கும்போது அங்க வேலை செய்யறவங்களை எல்லாம் அவர் மாத்த மாட்டாரா? பெரும்பாலும் இல்ல. ஏற்கனவே நல்லா ஓடுற ஒரு கம்பெனியை வாங்கிட்டு அது எப்படி நடத்தணும்னு அவர் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடுவாரு. இதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, விலை நிர்ணயம் எப்படி? ஒரு கம்பெனியை வாங்கும்போது பணமா கொடுப்பாரா இல்ல பெர்க்ஷைர் பங்குகளை கொடுப்பாரா? இங்க தான் அவரோட நேர்மை வெளிப்படுது. அவர்கிட்ட ஒரு சிம்பிளான விதி இருக்கு. அவர் வாங்குற கம்பெனியோட உள்ளார்ந்த மதிப்பு, இன்ட்ரின்சிக் வேல்யூ, அவர் கொடுக்கிற மதிப்புக்கு சமமாவோ இல்ல அதிகமாவோ இருக்கணும். ம், அவர் பெர்க்ஷைர் பங்குகளை கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்குறாருன்னா, அவர் வாங்குற கம்பெனியோட மதிப்பு அவர் கொடுக்கிற பெர்க்ஷைர் பங்குகளோட மதிப்பை விட அதிகமா இருக்கணும்னு நினைப்பார். யாராவது 5 ரூபாயை கொடுத்து 5 ரூபாயை ஏன் வாங்கணும்னு கேட்பார். இது பங்கு விலைய பத்தினது இல்ல, ஒரு நிறுவனத்தோட உண்மையான படிப்படி மதிப்பை பத்தினது. கரெக்ட். இந்த உண்மையான மதிப்பு பத்தி பேசும்போதுதான் கம்பெனிகள் செய்யற கணக்கு தந்திரங்களை பத்தி அவர் எச்சரிக்கிறார். GAAP, அதாவது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கொள்கைகளை பின்பற்றினாலும் நிறுவனங்கள் நம்மளை ஏமாத்த முடியும்னு சொல்றாரே. ஆஹா, ஏமா இங்க விதிகள்ல நிறைய நெளிவு சுழிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு நிகர வருமானம் அப்படிங்கிற எண்ண கம்பெனிகள் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி கணக்கு தந்திரங்கள் இருக்கிறதால தான் பஃபெட் ஒரு கம்பெனியை வாங்கும்போது வெறும் நம்பர்களை மட்டும் பார்க்கறதில்ல. இதுல இந்த மறுசீரமைப்பு கட்டணம், ரீஸ்ட்ரக்சரிங் சார்ஜ்னு ஒன்னு சொல்றாங்களே, அது என்ன? யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி பல வருஷமா செஞ்ச தப்பான முடிவுகளால வந்த நஷ்டத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து நாங்க கம்பெனியை மாத்தி அமைக்கிறோம், அதனால இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய செலவுன்னு கணக்கு காட்டிடுவாங்க. ஓ, இதனால அவங்களோட பழைய தவறுகள் எல்லாம் இந்த ஒரே நிகழ்வுக்கு பின்னாடி மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வர்ற வருஷங்கள்ல அவங்க லாபம் காட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இத விளக்க பஃபெட் ஒரு கோல்ஃப் வீரர் உதாரணத்தை பயன்படுத்துறாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, ஒரு கோல்ஃப் வீரர் எப்பவும் 80 புள்ளிகள் எடுப்பார்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நாள் ரொம்ப மோசமா விளையாடி 140 புள்ளிகள் எடுத்துடுறார். இது அவரோட ரெக்கார்டை கராப் பண்ணிடும். ஆமாம்ல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் ஆடும் முறையை மறுசீரமைக்கிறேன், அதனால அந்த 140 கணக்குல எடுத்துக்காதீங்கன்னு சொல்றார். அதுக்கு பிறகு அவர் 91, 94, 89ன்னு கொஞ்சம் மோசமான ஆனா சீரான புள்ளிகளே எடுக்கிறார். வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு அவர் மறுசீரமைப்புக்கு அப்புறம் முன்னேறிட்ட மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அவர் தன்னோட பழைய பேரழிவை மறைக்கிறார். பல நிறுவனங்களும் இதே தந்திரத்தை தான் பயன்படுத்துகின்றன. அப்போ ஒரு முதலீட்டாளரா நாம என்னதான் செய்யணும்? இந்த எண்களை நம்ப முடியாதா? அதனால தான் பஃபெட் சொல்றாரு, நீங்க 3 கேள்விகளை மட்டும் கேளுங்கன்னு. என்னென்ன? 20 வருஷம் கழிச்சு இந்த தொழில் எப்படி இருக்கும்? 2, இந்த கம்பெனியால அதோட எதிர்கால கடமைகள் எல்லாம் சரியா பூர்த்தி செய்ய முடியுமா? 3, இப்போ இருக்கிற நிர்வாகம் திறமையானதாகவும் நம்ம நம்பக்கூடியதாகவும் இருக்கா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடினா வழக்கமான கணக்கு அறிக்கைகள் காட்டுற எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை நமக்கு புரியும். நிச்சயமா.
இவ்ளோ ஆழமா பார்த்த பிறகு இதிலிருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதலீடுங்கிறது ஏதோ சிக்கலான ஃபார்முலாவோ கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ இல்ல. அது நல்ல பொது அறிவு, மன ஒழுக்கம், அப்புறம் சில தெளிவான கொள்கைகளை பற்றியது. அதாவது நீங்க ஒரு தொழில வாங்குறீங்க, வெறும் பங்குச்சீட்ட வாங்கலைங்கிற மனநிலையோட செயல்பட்டா போதும். சரியா சொன்னீங்க. ரொம்ப அருமை. சரி, உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு இறுதியான எண்ணத்தோட முடிக்கலாம். ம். உங்க பங்குகளை வாங்கவோ விற்கவோ இல்ல, சும்மா வச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட செல்வம் அந்த நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தலைமுறையா பெருகிட்டே இருக்கும். சரிதான். ஆனா காலப்போக்குல அந்த குடும்பத்துக்கு உதவ உதவியாளர்கள்னு ஒரு கூட்டம் வருது. நிதி ஆலோசகர்கள், மேலாளர்கள், தரகர்கள்னு. ம். அவங்க இந்த பங்குகளை வித்துட்டு அதை வாங்கலாம், உங்க போர்ட்ஃபோலியோவை மாத்தி அமைக்கலான்னு விதவிதமா ஆலோசனை சொல்றாங்க. ஒவ்வொரு ஆலோசனைக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உதவியாளர்களுக்கு கொடுக்கிற கட்டணங்களாலேயே அந்த குடும்பத்தோட செல்வம் அரிக்கப்படுது. கம்பெனிகள் நல்லா லாபம் சம்பாதிச்சாலும் அந்த லாபம் குடும்பத்துக்கு போறதுக்கு பதிலா இந்த இடைத்தரகர்களுக்கு போகுது. அதாவது தொழில்கள் தோற்கல, ஆனா அந்த செல்வத்தை நிர்வகிக்கிறேன்னு சொல்லி மத்தவங்களுக்கு பணம் கொடுத்தே அவங்க செல்வம் குறைஞ்சிடுது. அதேதான். இது எழுப்புற ஆழமான கேள்வி இதுதான். உங்க சொந்த நிதி வாழ்க்கையில அது பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, உங்க உதவியாளர்கள் யார்? அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு மதிப்பு சேர்க்கறாங்களா? இல்லனா உங்க குடும்பத்தோட செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு இருக்காங்களா? இது ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. ஆமா, இது நிதி ஆலோசகர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் கட்டணங்கள், பங்கு துறக்கு கட்டணங்கள்னு எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்ய வைக்கும். உங்க செல்வத்தை வளர்க்க யார் உண்மையிலே உதவுறாங்க, யார் அதிலிருந்து சும்மா பயனடைறாங்கன்னு ஆழமா யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.